அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிகப்பெரிய ஒரு உட்கட்சி மோதல் மீண்டும் நிலவி வருகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற பதவியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் நிர்வாகிகளை கடுமையான முறையில் நடத்தி வருவதாகவும், தேமுதிக, பாமக மற்றும் எஸ்டிபிஐ போன்ற சிறிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்தால் மட்டும் வெற்றியடைந்து முடியுமா? நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும். ஆனால் அது தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது சுயநலத்திற்காக பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என்றும், தென் மாவட்டத்தை முற்றிலுமாக வெறுப்பது நியாயம் கிடையாது என்று ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் மறைமுகமாக பேசியது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இதனை நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆர்.பி. உதயகுமார் அவர்களிடம் பேசிய பொழுது, ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருப்பதாக நேரடியாகவே கூறிவிட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல லட்சங்கள் செலவு செய்தும் தென் மாவட்டத்தை உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை, அதற்காகத்தான் உன்னை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக உனக்கு பதவி தந்தேன், ஆனால் இது கூட உன்னால் செய்ய முடியவில்லை என்றும் கடுமையான சொற்களால் ஆர்.பி. உதயகுமார் அவர்களை திட்டி தீட்டு விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கடும் கோபமடைந்த ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஆதரவாளர்களிடம் தற்பொழுது தனிப்பட்ட முறையில் பேசி வருவதாகவும், தென் மாவட்ட நிர்வாகிகள் தனது பேச்சை கேட்காதவர்களை உடனடியாக பதவியிலிருந்து பறிக்கப்படுவதற்கான அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னிடம் அதை தாருங்கள் என்றும் ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் பதவி எத்தனை பேரிடம் இருந்துதான் பறிக்க முடியும்? பறிக்கப்பட்டவர்கள் அனைவரும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தால் மீண்டும் அது அதிமுகவிற்குத்தான், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குத்தான் மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறிவிடும் என்பதை நன்காக புரிந்து கொண்ட பொதுச் செயலாளர் மீண்டும் இதுபோன்ற தவறு நடக்கக்கூடாது என்பதற்காக தற்பொழுது மாவட்ட செயலாளர், தென் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு மட்டும் ஆலோசனை கூட்டத்தை நாளை காலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அலுவலகத்தில் நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். இதில் ஆர்.பி. உதயகுமார் அவர்களின் பேச்சை கேட்காதவர்களும் சரி, ஆர்.பி. உதயகுமார் அவர்களின் செயல்பாடுகள் பற்றியான கருத்துக்களும் நாளை காலை பதிவு செய்யப்படும். இதில் ஆர்.பி. உதயகுமார் அவர்களுக்கு எதிராக கருத்துக்கள் இருந்தால் கட்சியிலிருந்து கூட அவர் நீக்கப்படலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் தென் மாவட்டத்திற்காகத்தான் ஆர்.பி. உதயகுமார் அவர்களை பதவி கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் ஆர்.பி. உதயகுமார் அவர்களுக்கு அங்கு செல்வாக்கு இல்லை என்றால் நிச்சயமாக அந்த பதவியில் இருந்து தூக்கி எறியப்படுவார் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. மேலும் அவரது தம்பி மகனுக்கு எம்பி பதவியை கேட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவித்து விட்டார். ஆனால் தென் மாவட்டத்தை தனது கண்ட்ரோலில் வைக்க முடியாத திராணி இல்லாத பன்னீர்செல்வம் அவர்களை விட ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் கட்டுப்படுத்தி வைத்திருப்பார் என்று நினைத்து கொண்டேன். ஆனால் முற்றிலுமாக அது தவறாகிவிட்டது என்று கே.பி. முனுசாமி அவர்கள் உட்பட பலர் கடுமையான விமர்சனமும் செய்து வருவதால் அதிர்ச்சி அடைந்த ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் பக்கமே மீண்டும் சென்று விடலாமா? ஏனென்றால் தென் மாவட்ட நிர்வாகிகள் முழுவதுமாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் கோவை சமூகத்தை சேர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் பன்னீர்செல்வம் அவர்கள். இதில் மிகப்பெரிய ஒரு தில்லாலங்கடி வேலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேவர் சமுதாய மக்கத்திற்கு இடஒதுக்கீடு செய்த காரணத்தினாலும் கோபத்தினாலும் இன்று வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேவர் ஜெயந்தி விழாவில் பெரும் பாதுகாப்பு படையுடன் தான் தற்பொழுது வரை தென் மாவட்டத்திலேயே காலூன்றுகிறார். இதுவரைக்கும் தென் மாவட்டத்திற்கு வரும்பொழுது எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாமல் வந்தது சரித்திரமே கிடையாது. இரு அணிகளாக உருவான பிறகு என்றும் தற்பொழுது விமர்சனங்களும் கடுமையாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேவைப்பட்டால் அதிமுகவில் இருந்து ஆர்.பி. உதயகுமாரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கும் தயங்க மாட்டேன் என்று கூறியதுதான் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. ஏற்கனவே கூவத்தூரில் நடந்த சம்பவங்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையில் மிகப்பெரிய ஒரு இடியை கிளப்பி இருக்கிறது. ஏ.வி. ராஜு அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்திருக்கிறார். இந்த விவகாரமும் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை வெடிக்கும் என்பதற்காக ஆளும் கட்சிக்கு எதிராக போதை மருந்து கடத்தல் போன்ற முக்கியமான செயலில் ஈடுபட்டு வந்த திமுகவின் நிர்வாகிகளை பற்றியான பிரச்சாரத்தையும் திசை திருப்புவதற்காக தொடங்கியிருக்கிறார் என்ற கருத்துக்களும் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. ஆனால் இதற்கு முன்பாகவே பன்னீர்செல்வம் அவர்கள் 3 மாதத்திற்கு முன்பாகவே திமுகவினர் போதை மருந்து கடத்தலில் ஈடுபடுகிறார் என்றும், இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தட்டி கேட்காமல் அவருக்கு
ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும் இதற்கு முன்பாகவே குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். ஆனால் தற்பொழுது கூவத்தூரிலிருந்து தப்பிப்பதற்கும் வழக்கை திசை திருப்புவதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது இத்திட்டத்தை நாடகமாக மாற்றி வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. ஏற்கனவே RP உதயகுமார் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது கட்சியிலிருந்து நீக்கிவிட்டால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து பன்னீர்செல்வம் அவர்களுக்கு RP உதயகுமார் அவர்கள் ஆதரவு தெரிவிப்பார். ஒருவேளை கட்சியிலிருந்து விலகி OPSக்கு சேர்ந்தால் OPS அவரை மன்னிப்பாரா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.